ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 3 பூண்டு பற்கள், காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையெல்லாம் சூடு ஆறனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது கூட தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கலவை கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 3 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. எத்தனையோ முறையில் நீங்கள் சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை, அப்புறம் காரப்பணியாரம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.